இருந்து எடுக்க சொன்னேனா? பாடிக்கு கொண்டு வர சொன்னேனா? ஏத்த சொன்னேனா? அம்மா அப்பா பேச கேட்டா மட்டும் போதுமா? நான் கொண்டாடி நாய்க்கு எல்லாத்தையும் என்கிட்ட தானே கேட்கறீங்க. அப்ப இந்த விஷயத்தை எது கேட்கல? எது கேட்கல? இப்ப எனக்கு பதில் சொல்ல வரைக்கும் இங்கதான் இருப்பேன். உடனே நீங்க காலையில வேலை போட்டு கொடுப்பாங்களா? இல்ல காலையில போட்டு கொடுப்பாங்களா? பையன் வந்து பையன் பாடி பண்ணிட்டு இருக்கான். பையன் வேணும்னு உட்கார வேண்டியதானே? எங்க அப்பா நீங்க நாளைக்கு வர முடியாதுன்னா ஒரு விஷயம் எனக்கு கேட்காம பண்றீங்க. எல்லாரும் தெரியுமா? யாருமே உதவி தர இவர் 3 வருஷமா லவ் பண்ணோம். 3 வருஷமா லவ் பண்ணி இடையில ஓவரா ப்ரெஷர் பண்ணனால ஃபர்ஸ்டே ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் வந்து அதையும் எதிர்ப்பு மீறி வந்து நாங்கள் இன்னும் ஒரு வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணிட்டு இடையில எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் ரொம்ப எங்கள் பிரிக்கணும்னால நானும் அவனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் வந்துட்டேன், நானாக தான் வந்தேன், நானாக விருப்பப்பட்டு தான் வந்தேன். வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இப்போது 10 days இங்கே 1 month வந்து திண்டுக்கல் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து அவன் சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போனான். அந்த வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னையும் அங்கேயே வச்சுருந்தான். நான் வந்துட்டு எனக்கு அந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல, அதுவும் அந்த வேலையும் பிடிக்கல. நான் கெஞ்சினேன், ஆனால் வந்துட்டு அவன் போகல. இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த பாடி இருந்து தூக்கணும்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் நான் தூக்க விட மாட்டேன். எனக்குன்னு ஒரு நியாயம் எதுவுமே இல்லை. நான் அந்த வீட்டுக்கும் போக முடியாது, எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, அவள் வீட்டுக்கும் போக முடியாது. நெக்ஸ்ட்டு என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அந்த பாடியை தூக்கணும், அதை எடுக்கணும் அப்படின்றாங்க. அதை வந்து நான் தூக்க விட மாட்டேன். அது ஏன் தூக்க விட மாட்டேன்னா அவனுக்குன்னு போகிறப்போ ஒரு நியாயம் வேணும், அவ்வளோதான். இன்னும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாதப்ப நான் எப்படி தூக்க விடுவேன் சொல்லுங்க? யாரையும் அரெஸ்ட் பண்ணல. யாரை அரெஸ்ட் பண்ணணும்? கொலை பண்ணவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். கொலை பண்ணவங்கள இன்னும் ஒரு நாள் யார் மேல நீங்க குற்றம் சொல்றீங்க? நான் எழுதி கொடுத்துருக்கேன், எஃப்ஐஆர்ல எழுதி கொடுத்துருக்கேன். அவங்கன்னு 10 பேர்த்த எழுதி கொடுத்துருக்கேன். என் பேரண்ட்ஸே சொல்லியிருக்கேன், அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையுமே சொல்றேன். ஏன்னா 3 பேருமே எனக்கு மிரட்டல் விட்டாங்க. எங்க அம்மா விட்டாங்க, எங்க அப்பா விட்டாங்க, எங்க அண்ணனும் விட்டாங்க. 3 பேருமே மிரட்டல் விட்டாங்க. அந்த மிரட்டல் வந்து எனக்கு விட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கும் விட்டாங்க. நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம், 2 பேருமே சரி நாங்க வந்து நார்மலா எடுத்துக்கிட்டோம். 2 பேருமே சீரியஸா எடுத்துக்கலாம், நார்மலா எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பாடி தூக்கணும். அவங்க ஃபேமிலி சைடு வந்து எல்லாருமே பாடி தூக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவன் வந்து என் புருஷன், நான் சொல்றதுதான் இங்க வந்து இருக்கு. அதனால நான் தூக்க விட மாட்டேன். எனக்குன்னு ஒண்ணு இல்லை, எனக்குன்னு அவங்க வீட்டுக்கு போக முடியாது, நான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியாது, என் அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியாது. நான் அனாதையா தான் நிக்கிறேன். இப்ப எனக்குன்னு ஒரு நியாயம் வேணும்ல, எனக்குன்னு ஒரு இது வேணும்ல. அப்ப நான் எங்க போவேன்? அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த பாடி மட்டும் தூக்கணும்ன்றாங்க. அரெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.